மாதிரி அப்போ எப்படி சொல்லு அது சூப்பராக இருக்குங்க. வாங்க பிஸ்பில் பச்சலாம். 2 கிளாஸ் அரிசி, 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு கழுவின்னு வந்துடலாம். 3 வாட்டி கழுவணும், நல்லா பிசிக்கு கழுவிடணும். கழுவி எடுத்து ஊற்றிட்டு அப்புறமா இது 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி வச்சுக்கணும். ஒரு டம்ளர் அரிசினா 4 டம்ளர் தண்ணி வைக்கணும். தண்ணி வச்சாச்சு. உப்பு தேவையான அளவு. குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம், வெந்து வரட்டும். சட்னி ஆட்டிக்கலாம், தாளிச்சிடலாம் சட்னிக்கு. இப்போ 4 ஸ்பூனு நெய், சீரகம், இஞ்சி நறுக்கி வச்சது, முந்திரி 2 கைப்பிடி அளவுக்கு, மிளகு 1/2 ஸ்பூன் போடணும், கருவேப்பிலை தேவையான அளவு, நல்லா வதக்கலாம். வணங்கி வந்தபடி பெருங்காயத்தூள் போடலாம், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் போட்டால் நல்லா கம்னு வாசனையாக இருக்கும். பொங்கல் வெண் பொங்கல் நல்லாயிருக்கும். பாருங்கள் நல்லா வணங்கி வரட்டுன்ட்டு அது பட்டிக்கு நம்ம அதுக்கு குக்கர் தேவை. குக்கரில் இருக்கிறத சோறை நசுக்கி விட்டுக்கணும். நல்லா அந்த மாதிரி பின்னாடி பக்கம் போட்டு நசுக்கி விட்டாக்க குழஞ்சி வரும். இப்போ முந்திரி பருப்பு இது தாளிச்சது எடுத்துன்னு வந்து இதில் ஊற்றிக்கலாம். அப்படியே ஊற்றி தாளிச்சதை இது பண்ணிட்டு நல்லா நெய்யில் வறுத்துட்டு குழம்பு கொட்டி கிளறலாம். பொங்கல் நல்லா கிளறி விட்டால் தான் எல்லாம் கலந்து வரும். பாருங்கள் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. சட்னி பொங்கல்.